நாட்டுக்கோழி அண்ட் சோனாலி ஃபார்ம்ஸ்லேருந்து நான் உங்கள் விஜயகுமார். நம்மக்கிட்ட பார்த்தோன்னா சோனாலி, நாட்டுக்கோழி பெருவடை மற்றும் கடக்நாத், வான்கோழி, கின்னி கோழி இது போன்ற வந்து கோழிகள் வந்து வெரைட்டி வந்து நம்மக்கிட்ட இருக்குங்க. பராமரிப்புன்னு பார்த்தோன்னா நல்லா சுத்தமான தண்ணியும் தீவனமும் வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்தோன்னா நம்ம வேக்சின்ஸ் வந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுறோங்க. எல்லாரையும் மாதிரியும் வந்து நம்ம வந்து தண்ணியில் கலந்து கொடுக்குறதுல நம்ம வந்து சொட்டு மருந்தாக வந்து கண்ணில் வந்து போடுறோமா. ஃபஸ்ட்டு நம்மளுடைய மெத்தேடே வந்து ரொம்ப புதுசாக இருக்குங்க. ஏன் வந்து நம்ம ஃபார்மை வந்து நம்பி வாங்கலாம் அப்படின்னா, நம்ம எல்லாமே வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கோங்க. அதாவது வந்து வெட்னரி டாக்டர்ஸோட கன்சர்னோட வந்து நம்ம எல்லா மருந்துகளையும் ஃபீடும் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து முறையாக வந்து பயன்படுத்துகிறோங்க. அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. தடுப்பு மருந்து என்னென்ன கொடுக்குறோன்னு பார்த்தோன்னா, முதல் நாளில் வந்து மேரக்ஸ் தடுப்பூசி வந்து போட்டுருவோங்க. அதாவது கழுத்தில் வந்து பிறந்த குஞ்சுக்கு வந்து மேரக்ஸ் தடுப்பூசி வந்து கழுத்தில் போட்டுருவோங்க. அதே மாதிரி வந்து 6வது நாள் வந்து லசோட்டா கொடுத்துருவோங்க. எதுக்குன்ட்டு நான் வந்து சொல்கிறேன். முதல் நாளில் வந்து F1 தானே கொடுக்கணுன்ட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு கேள்வி ஒன்று இருக்கும். ஆனால் நம்ம வந்து லசோட்டா கொடுக்குறோம். அதுக்கான காரணம் வந்து என்னென்னா, நம்ம லசோட்டாவும் அதே வேலை தான் செய்ய போகுது, F1 அதே வேலை தான் செய்ய போகுது. அதாவது வந்து நியூ காஸ்டல் டிசீஸ்க்காக தான் அதோட மருந்து. அதுக்காக தான் அது சேம் ரெண்டும் ஒரே வேலை செய்கிறாருன்னா ராணிக்கட் டிசீஸ் வந்து வராமல் தடுக்கிறதுக்காக தான் அந்த தடுப்பு மருந்து வந்து நம்ம F1 லசோட்டாவும் அதுக்காக தான் கொடுக்குறோம். இது வந்து நம்ம முதல் 6வது நாளே நம்ம கொடுத்துட்றோம். சரிங்களா? அது வந்து இன்னொரு வந்து லசோட்டா வந்து அந்த 21வது நாள் வந்து லசோட்டா வந்து நம்ம ஐபி லசோட்டா வந்து ஒன்று கொடுக்குறோம். அதனால தான் முதல்ல வந்து நம்ம இந்த லசோட்டா கொடுத்துட்றோம். ஓகே, வாங்க பார்ப்போம் என்னென்ன தடுப்பூசியை வந்து நம்ம கொடுக்குறோன்ட்டு பார்த்துருவோம். தடுப்பூசி கொடுக்குறோன்னா முதல் நாள் வந்து மேரக்ஸ் அல்லது ஜெண்டா, இந்த இது அமிகேஷன், இந்த இது வந்து டைலூட் எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு கொடுப்போமுங்க முதல் நாளில். அதுக்கப்புறம் வந்து 6வது நாளில் வந்து லசோட்டாவும், 14வது நாள் வந்து ஐபிடியும், 21வது நாள் வந்து மறுபடியும் ஒரு லசோட்டா, ஐபி லசோட்டா. அதனுடைய பேரே வந்து ஐபி லசோட்டாங்க. அதை விட இது கொஞ்சம் வந்து பூஸ்டாக இருக்கும். அதே போல் வந்து திரும்ப மறுபடியும் 28வது நாள் வந்து மறுபடியும் ஒரு லசோட்டா ஒன்று கொடுத்துட்றோங்க. இந்த லசோட்டா வந்து அதிகமாக கொடுக்கறதுக்கான காரணமே வந்து ராணிக்கட் டிசீஸ், நியூ காஸ்டல் டிசீஸ் வந்து வராமல் தடுக்கிறதுக்காக தான் இந்த தடுப்பு மருந்து கொடுக்குறோம். இது வந்து நம்ம ஃபார்மில் பார்த்தோன்னா முறையாக வந்து ரெகுலராக நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். எந்த காரணத்துக்கு வந்து இது வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதே இல்லை. ஏன்னா நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு கோழிகள் வளர்க்கும் போது வந்து கொஞ்சம் தடமாக இருந்தால் தான் மறுபடியும் நாமளும் வந்து இந்த தொழிலை வந்து கண்டினியூ பண்ண முடியும். அதுக்காக தாங்க இவ்வளோ தரமாக வந்து நம்ம வளர்த்து கொடுக்குறோம். அதாவது வந்து நீங்கள் வந்து கோழிகள் வந்து இடைவெளி பார்த்தோன்னா, ஒரு கோழிக்கு வந்து அதாவது முட்டையிடக்கூடிய கோழிக்கு வந்து 2 அடி இருக்கணுங்க. 2 அடிக்கு 2 அடி, 1.5 ஸ்கொயர் ஃபீட் கூட போடலாம். ஆனால் நம்ம 2 அடி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தாராளமாகவும் காற்றோட்டமாகவும் இருக்கும்போது நோய்கள் வந்து கொஞ்சம் பரவாமல் வந்து தடுக்குங்க. அதே மாதிரி வந்து நம்ம இது ஆழ்குளம் பார்த்தோன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கணும். ஒரு 2 இன்ச்சுக்கு போட்டுக்கணுங்க. இந்த இது வந்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு ட்ரையாக இருக்கணும். அதே ஈரம் படிஞ்ச வந்து இதையும் வந்து நம்ம விடக்கூடாதுங்க. அதே வந்து திக்னஸ் பார்த்தா ஆழ்குளத்தோட திக்னஸ் வந்து அதாவது வந்து என்னென்ன ஒன்றும் இல்லைங்க. அந்த பொட்டு, கடலை பொட்டு போடலாம், உமி, அப்புறம் மரத்தூள் இந்த மாதிரி போட்டு வைக்கலாம். அது முடிஞ்ச வரைக்கும் ஒரு 1.5 இன்ச்சிலிருந்து 2 இன்ச்சு வரைக்கும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஈரம் வந்து தங்காமல் பார்த்துக்கிட்டாவே நம்ம கோழிகள் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க. நம்மக்கிட்ட வந்து பார்த்தோன்னா இது வந்து கோழிகள் அனுப்பக்கூடிய பாக்ஸ் தாங்க. இது வந்து எவ்வளோ வந்து ஏரோஷனோட காற்றோட வசதியோட எவ்வளோ ஷேப்பை வந்து எடுத்துகிட்டு வரோன்னா இது பார்த்தோன்னா இந்த இது பார்த்தோன்னா இது கோழி வந்து மினிமம் வந்து ஒரு 60 கோழி வந்து போடலாங்க மந்த் ஓல்டு. அதே வந்து பெரிய கோழின்னு பார்த்தோன்னா ஒரு 16 கோழி போடலாங்க. இது போட்டு வந்து டைரெக்டாக நம்ம வெஹிக்கிள் இருக்குது. இதுங்க பார்த்தோன்னா நம்ம வெஹிக்கிள் இருக்குங்க. இந்த வெஹிக்கிளில் வந்து நம்ம போட்டு உங்களுக்கு வந்து சேஃப் அண்ட் செக்யூராக வந்து நம்ம அனுப்பி விட்றோங்க. அதே போல் வந்து நீங்கள் வந்து குறைஞ்சதோ வந்து ஒரு 30 ஆர்டர் பண்ணுறீங்கன்னா அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி காட்டன் பாக்ஸ் வந்து இதுக்காகவே நம்ம வச்சுருக்கோங்க. இது உள்ளார பார்த்தோன்னா நம்ம தென்னை நார்கள் வந்து இந்த பார்சல் பாக்ஸ் வந்து நம்ம வந்து ஏரோஷனோட வந்து காற்றோட வசதியோடு உங்களுக்கு பாதுகாப்பாக வந்து நம்ம அனுப்பி வச்சிடுறோங்க. இதை போல் வந்து நம்ம பார்சல் பண்ணிட்டு மேல் பக்கமும் ஓட்டை இருக்குங்க. அதே மாதிரி கீழ்ப்பக்கையும் வந்து நம்ம காற்றோட வசதிக்காக வந்து 4 பக்கமும் வந்து ஏரோஷனோட வந்து நம்மளுக்கு இருக்குங்க. பாருங்கள்,
உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நம்ம இது வந்து சேஃப் அண்ட் செக்யூராகவும் அனுப்பிடுவோம். அதே போல் வந்து உங்ககிட்ட வந்து உங்கள் இடத்துல வந்து சேர்ற வரைக்கும் நம்மளோட பொறுப்பு தாங்க. இதே போல் தரமான கோழிகள் வேணும்னா தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தில் அமைஞ்சிருக்கிற நம்ம கோழி பண்ணையை வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாங்க. இதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நேரடியாக வந்து விசிட் பண்ணி வாங்குறவங்க வாங்கிக்கலாம். அதே போல் வந்து வர முடியாதவங்க ரொம்ப தொலைவில் இருக்கீங்கன்னா அதே வீடியோ காலில் வந்து கால் பண்ணாலும் சரி, இல்லை வீடியோ எடுத்து போட சொன்னாலும் சரி, நம்ம வந்து உங்கள் முறையாக வந்து உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வந்து லைவ் வீடியோவே நம்ம போட்டு விட்டுறோங்க. தரமான கோழிகளுக்கு வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.